வணக்கம். காந்திஜியின் பெருந்தன்மை. 1921ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி மதுரைக்கு வந்தார். ரயில் பயணத்தின் போது மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் காந்திஜியை வரவேற்றனர். அப்போது பலர் மேலாடை உடுத்தாமல் இருந்தனர். இது பற்றி காந்தி விசாரித்தார். அப்போது அவர்கள் தாங்கள் சாதாரண விவசாய மக்கள், கதர் ஆடையை வாங்கி உடுத்தும் அளவிற்கு தங்களிடம் பொருளாதார வசதி இல்லை என்று தெரிவித்தனர். மேலும் ரயில் பயணத்தின் போது நீர்நிலைகளில் குளித்துவிட்டு உடம்பிலேயே துணியை உலர வைத்துக் கொண்டிருந்த கிராமவாசிகளையும் பார்த்து அவர்களின் வறுமையை தெரிந்து கொண்டார். இவை காந்திஜியின் மனதில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு தீர்க்கமான முடிவை அவர் எடுக்கவும் வழிவகுத்தது. இந்த நிகழ்வு எதிரொலியாக மேலாடையை துறந்து அரை ஆடைக்கு மாற காந்திஜி உறுதி எடுத்தார். மாற்று உடை கூட இல்லாமல் இந்திய மண்ணில் எத்தனை பேர் வாழ்கின்றனர்? அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் எவ்வளவு நேர்த்தியாக உடை அணிந்து கொண்டு உலவுவது அழகல்ல, அவமானம் என்று கருதினார். அன்று இரவு மதுரையில் தங்கினார். மறுநாள் காலையில் தனது அறையில் இருந்து வெளியே வந்து நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க புறப்பட்ட அவரை மற்றவர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். இடுப்பில் வேட்டி மட்டும் கட்டிக்கொண்டு தோளில் துண்டு மட்டும் போட்டிருந்தார். அவரிடம் காந்திஜி, என்ன இது கோலம் என்றனர். கோடிக்கணக்கான என் நாட்டு மக்கள் உடுத்த உடை இல்லாமல் இருக்கும் பொழுது நான் மட்டும் அவர்களிடமிருந்து வேறுபட்டு உடை உடுத்துவது நாகரீகம் அல்ல என்று கூறினார். சிந்திப்போம். நன்றி.